ஓகே, ஒரு மீம் ஒன்று பார்த்துருப்பீங்க. விஜயும் புஷி ஆனந்தும் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி. அப்போ விஜய் கிட்ட புஷி ஆனந்த் சொல்றாரு, ஓபிஎஸ் கால் பண்ணிட்டே இருக்காப்புல, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இட்னு வர சொல்லு அப்படின்னு விஜய் சொல்ற மாதிரி. இப்போ அடுத்து ஓபிஎஸ் 15ஆம் தேதி வந்து சேர போறாரு. டிடிவி ஆல்ரெடி ஒரு கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அதான் நடக்குமா சார்? வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக நடக்குது. நீங்கள் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் பேசுவது எல்லாமே விஜய்க்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காரு. விஜய்க்கு ஆதரவாக தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய கட்சி வந்து தாவேக்காவோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓபிஎஸ்ஐ பொறுத்தளவுக்கு விஜயை தலைவராக ஏற்றுக்கிட்டு வருவதில் ஒரு சங்கடம் இருக்குது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் அவர். ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை கொண்டு வந்து விஜய் கட்சியோடு கூட்டணி அமைப்பதுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் ஒன்று போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும். செங்கோட்டையினர் உள்ள இருக்கார்ல, ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குது, கட்டாயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் வருவதும் சாத்தியம்தான். பட் இருந்தாலும் டெல்லி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இப்போ அவங்களுக்கு வந்து இபிஎஸோட கூட்டணி வச்சுட்டாங்க. இங்கே பலம் குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா இப்போ அவங்களுக்கு தான் அது ஆபத்து. அப்போ அவங்க அதை அனுமதிப்பாங்களா, அங்கே வேறு ஏதாவது ஒரு சுருக்கு கயிறை போட்டு இழுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். ஏன்னா இந்த ஒரு 2-3 மாதம் இருக்குல்ல, இது ரொம்ப ஒரு குறுகலான மந்தாக இருக்கும். எல்லா கட்சிகளுக்குமே ஒரு நெருக்கடி ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. யார் எங்கே போகிறாங்கன்னு பெரிய புதிராக இருக்க போகுது. பட் பார்ப்போம், அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது.